ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி கம்போஸ்ட் போட்டு வச்சிருக்கு. இதை வந்து டர்ன் பண்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி we will show. ரெண்டாவது இதே மாதிரி எப்படி செய்யறதுன்னு இது மேல வச்சு செஞ்சிருவோம். ஸோ அது வந்து கம்போஸ்ட் பத்தின ஒரு புரிதல் வந்துடும், கம்போஸ்ட்னா என்னன்னு. அப்புறம் காட்டுக்குள்ள போய் சுத்திட்டு இதுல வந்து கம்போஸ்ட் செய்யறதுல கிரீன் அண்ட் ப்ரௌன் ஒரு கான்செப்ட் இருக்கு. பச்சையா சிலது இருக்கணும், ப்ரௌன் சில இருக்கணும். நம்மளே போய் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மோட கான்செப்ட் என்னென்னலாம் ரிசர்ச் நடந்திருக்கு, அப்புறம் அப்படியே கிரீன் அண்ட் ப்ரௌன் கலெக்ஷன் அது ஒன்று பண்ணுவோம். அப்புறம் மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மண்ணுனா என்ன, சாண்ட் சில்ட் கிளேன்னு இருக்கு, ஜார் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் கிளே செப்பரேஷன், யாரோ குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க, இந்த அக்கா கிட்ட கொடுத்துடலாம், கிளே எப்படி எடுக்கிறது சாயில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வால்யூம் வெர்சஸ் வெயிட், இதுவும் வந்து கொஞ்சம் சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான்னா மனசுல நிற்கும். ஏன்னா வந்து 10 டன் தொழு உரம் போடுங்க, 50 கிராம் இதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. 50 கிராம் இதையே எதுக்குள்ள போடுறது? ஸோ வால்யூமையும் வெயிட்டையும் கம்பேர் பண்ண தெரியும். அதனால ஒரு சின்ன ஸ்டடி, அது என்னன்னா சார்கோலு, நம்ம சாயிலு, கம்போஸ்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பார்த்து எப்படி கம்பேர் பண்ணுன்னு பார்க்குறோம். கம்போஸ்ட் டர்னிங் சொன்ன, கிரீன் அண்ட் ப்ரௌன் கலெக்ஷனு, மேக் நியூ பைலு, அப்புறம் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். இது என்னன்னா ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து சூரிய ஒளி மண்ணில் படக்கூடாதுங்கிறத விவசாயத்துக்கான பேசிக். ஏன் படக்கூடாது, பட்டா என்ன ஆகுது, மல்ச்சு போட்டால் என்ன அட்வான்டேஜ், அதே மாதிரி இதுலேயும் டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். ஸோ இதில் டெம்பரேச்சர் வரும்போது என்ன அட்வான்டேஜ், ஏன் வந்து சூடு பண்ணுறோம், எப்படி சூடாகுது, அதெல்லாம் பார்ப்போம். சரி, இது வந்து ஸ்டார்ட் பண்ணது 8ஆம் தேதி நைட் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஹாட் கம்போஸ்டிங் இல்லை பெர்க்லி கம்போஸ்டிங்னு பேர். இதோட ஆக்சுவல் பூர்வீகம் வந்து இண்டோர், நம்ம இந்தியாவில். இங்கிருந்து யூரோப் போய், யூரோப்லேருந்து யூஎஸ் போய், யூஎஸ்லேருந்து மறுபடியும் விலைக்கு வாங்கியிருக்கிறோம் நம்ம. ஓகே, நாலேஜ். ஸோ பேசிக்கலி இன் இந்தியன் மெத்தட், இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ். ஆமாம். ஸோ இது வந்து ஹாட் கம்போஸ்டிங் ஆர் பெர்க்லி கம்போஸ்டிங். இதை ஃபேமஸ் பண்ணவங்க வந்து டாக்டர் இலைன் இங்கம்னு சொல்லிட்டு யூஎஸ்ல சாயில் ஃபுட் பெட் ஸ்கூல், அவங்க தான் ஃபேமஸ் பண்ணாங்க இதையே. பியூட்டிஃபுல். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் வந்து வேற எதுவும் எக்ஸ்டர்னல் ஐட்டம் எதுவுமே கிடையாது, இலதலைகள் மட்டும்தான். இதை வச்சு சூடு பண்ணி ஹீட் ஜென்ரேட் ஆகும்ல, அதனால என்ன ஆகும்னா தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் அழிஞ்சிரும். ரெண்டாவது, இது வழியா போட்டு இப்போ களைச்செடியை இது பார்த்தீனியாவே உள்ள போட்டு எடுத்தாலும் அந்த விதை வந்து முளைக்கிற வீரியத்தன்மையை இழந்துரும். ஸோ இந்த கம்போஸ்ட் பண்ணி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக களை கட்டுப்பாடும் ஆயிடும். சரிங்களா? சரி, இது ஒன்று. சரி, கொஸ்டின் 1. இப்போ சூடு பண்ணி தீமை செய்கிற நுண்ணுயிரெல்லாம் சாவடிக்கிறோன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சு சமைக்கிறதுல வாட் இஸ் த ஐடியல் டெம்பரேச்சர்? எதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் வரைக்கும் சூடு பண்ணுறோம்? அதாவது ட்ரெடிஷ்னல் குக்கிங் மெத்தட் எப்படின்னா 60. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, விறகடுப்பு, கெட்டி விறகு வச்சு தண்ணியை முதல்ல பாயிலிங் கொண்டாந்துருவாங்க. ஸோ 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கிற எல்லாரும் காணாம போயிடுவான். ஓகே, ஆமாம், மோஸ்ட் ஆஃப் த பேத்தஜன்ஸ் வில் கோவே. ரெண்டாவது, நம்ம உணவுல புரோட்டீன் ஒன்று இருக்கு. அந்த புரோட்டீன் வந்து 60 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா புரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகிடும். ஸோ ஹியூமனுக்கு ஹெல்த்தி கிடையாது. அதனால ப்ரெஷர் குக்கர்ல புரோட்டீன் ஃபுட்டை போட்டு சமைச்சு சாப்பிட்டா வேஸ்ட் தான். புரியுதா? இதுதான் லாஜிக். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தண்ணி பாயிலிங் கொண்டாடுறதுக்கு தகன்னு எரியும். எரிஞ்ச உடனே அந்த பாயிலிங் வந்ததுக்கு அப்புறம் இதை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. விறகு கட்டையை வெளியில எடுத்துருவாங்க, தீய அணைச்சிருவாங்க. அந்த விறகு கட்டையில அணைச்ச தீ இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ரிமைன், அது வந்து சார்கோல். அது சார்கோல். இதுல இருந்து உடஞ்ச விழுந்து அந்த கங்கு தணல் என்னென்னவோ இருக்குமா, அந்த ஹீட் மட்டும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ தட் வில் நாட் எக்ஸீட் அரௌண்ட் 60-70 டிகிரி சென்டிகிரேட். ஸோ யூ மெயின்டைன் அட் தட், ஸோ தட் யுவர் ஃபுட் கெட்ஸ் குக்ட். இதுதான் லாஜிக். இப்போ விறகு அடுப்புல வச்சு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமா முளைக்கினா வேஸ்ட். ஸோ என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால தான் குக்கர்ல வச்சு சமைக்க வேண்டாங்கிறாங்க. யூ டேக் 60 டிகிரி அண்ட் அபவ், யுவர் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆல் கான். சரி, இப்போ லாஜிக்ல இதுல வாட் இஸ் த ஐடியல் டெம்பரேச்சர்? அரௌண்ட் 60. இதுதான். ஸோ இதை வந்து இதில் அச்சீவ் பண்ணலாம். சொல்றேன், பண்ணலாம். அது என்ன பண்றதுன்னு சொல்றேன். அது விகிதம் தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுல வந்து இதுல டெம்பரேச்சர் என்னன்னு பார்க்கணும்னா, அவன் வந்து ஃபாரன்ஹீட்ல பார்த்தானா இதே மாதிரி
எங்க இன்னொரு சின்ன குச்சி மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இருந்தது. கிச்சன் தெர்மாமீட்டர் ஆர் மீட் தெர்மாமீட்டர்னு சொல்லுவோம். MEAT. மட்டன் எல்லாம் பார்க்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். யூ கேன் சி வாட் இஸ் த டெம்பரேச்சர். அதோட மோடு எங்கடா இருக்கு ஃபேரன் ஹீட்டில் பார்க்கறது. இப்போ டிகிரியில் இருக்கு. ஏதோ ஒரு 59 60 தாண்டிடுச்சா, அரௌண்ட் 65 வரைக்கும் வரும். ஓகே, வெறும் எல்லதல்ல காம்பினேஷன். அதெல்லாமே நான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருக்கேன், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்ன ரேஷியோவில் இருந்தால் இதை அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெம்பரேச்சர் இது வந்து எக்ஸ்ட்ரா டெம்பரேச்சர் 65க்கு மேலே போகக்கூடாது. சரியா, அதுக்குள்ள வர மாதிரி. விச் மீன்ஸ் இதில் நான் வந்து பசுந்தாள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன், இல்லை சீக்கிரம் டர்ன் பண்ணிடணும். ஓகே, ஸோ கிரீன் பச்சை மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்றது. சரியா, இப்போ இது வந்து 68 அந்த மாதிரி ஏறிட்டே போகுது. மேக்ஸிமம் அலௌடு 75. அதுக்கு மேலே போகவே கூடாது. சரிங்களா, எல்லாம் போயிடும். நல்ல மைக்ரோன் போயிடும், ப்ரோட்டீனும் போயிடும். நல்ல ஸ்மெல் ஒன்று வருது. ஆமாம். ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் போது தெர்மாமீட்டர் இல்லாமல் எங்களுக்கு தெரியாது. இப்போ என்னன்னா இந்த சைடில் நடந்து வரும்போதே ஒரு வாசனை வரும், அதை வச்சே சொல்லிடுவோம் சூடாயிருச்சு இல்லை போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பழக்கத்தில் வர்றது. இது வந்து நான் சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்குள்ள கிடைக்கிற தெர்மாமீட்டர் டிஜிட்டலு. சரியா, இதே வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை கற்றுக்கிட்டப்போ வாங்கினது வந்து அந்த டயலெட்டரா நீ கொண்டாந்து இல்லை டீல். கேன் யூ கெஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஒன்? இஸ் இம்போர்ட்டட். 16,000 rupees. ஸோ இது வந்து ஃபேரன் ஹீட்டில் மட்டும்தான் காமிக்கும். ஆனால் இதில் என்னென்னா டிஜிட்டல் கிடையாது, அனலாக். ஸோ இது போட்டாச்சுன்னா இதுவும் வந்து என்ன ஃபேரன் ஹீட்டில் காமிக்கும். நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் 60 or 70 எதுக்கு வருதுன்னு. இப்போ நம்ம வந்து வேற தெர்மாமீட்டர் காமிக்கிறேன், அது எடு டீல். அந்த டிஜிட்டல் எடு, அதுவும் பக்கத்து ராடும். இது கூட உங்களுக்கு சென்டிகிரேட் காட்டும். ஆமாம், இது கூட அது வச்சுக்கோ. ஸோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மொத்தமாக 4000 ரூபாய் ஆகுது, அது 16. இது சென்னையில் வாங்கினது. இப்போ இதையும் வச்சுட்டு இதை அமுத்துனான்னா இது டெம்பரேச்சர் காமிக்கும், இது டிகிரியில் தான் காமிக்கும். இது ஆயிலுக்கு லிக்விடுக்கும் போட்டுக்கலாமா? எதுக்கு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு வேலை பண்ணோம். ஏன்னா இவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ண முடியாது. இது இம்போர்ட் ஆர்டர் போட்டு 2 மாதம் ஆகும் வர்றதுக்கு. இதெல்லாம் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதனால வந்து நம்ம ஜுகாதுன்னு ஒன்று பண்ணோம். இருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இதை அமுத்தி பார்க்கலாம். பிடிச்சிக்கோ அதில். நம்ம பண்ணது என்னன்னா, இது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஒரு SS பைப் வாங்கி, இது வந்து கிரீஸ் கன்னோட நாசில், இதை இங்கே பற்ற வச்சாச்சு. இதுக்குள்ள ஒரு ஃபிஷ் டேங்குக்கு வர்ற ஒரு தெர்மாமீட்டர் 200 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு இதுக்குள்ள சொருகி அதுலேயே டிஜிட்டல் எல்லாம் இருக்கும், இதை வச்சு பண்ணணும். இதோட டோட்டல் காஸ்ட் வாஸ் லெஸ் தென் 500. இது வந்து அப்போ எங்களுக்கு தெரியாது இந்த 100 ரூபாய்க்கு கிடைக்குது. ஏன்னா அப்போ தெரிஞ்சிருந்தேன்னா அதே வாங்கியிருப்போம், இல்லைன்னு நினச்சிட்டு வாங்கினோம். ரெண்டாவது வந்து அந்த தெர்மாமீட்டர் அவ்வளோ லென்த்து தான் கிடைக்குது. எனக்கு இது இருந்ததுன்னா கரெக்டாக சென்டரில் என்ன இருக்குது, எங்கே என்ன இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ தெர்மாமீட்டர் இருக்கு இருந்துச்சு, அது கட் ஆயிருச்சு. டிஜிட்டல்ல காமி சென்ட்ரல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸாக்ட் சென்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்க. அதுதான், அதாவது நம்ம வசதி தான். இன்னும் வந்து நம்ம இண்டோர்ல அந்த காலத்துல தெர்மாமீட்டர் இருந்தா இல்லாதப்ப என்ன பண்ணானுங்க, ஒரு குச்சியை உள்ள விட்டுட்டு அதை எடுத்து தொட்டு பார்ப்பாங்க, அது என்ன ஹீட் இருக்குதுன்னு அனுமானத்துல பண்ணிக்கும். ஸோ எல்லாமே நம்ம இந்தியன் அவர் வேஸ் ஒன்லி. பட் ஓவர் அ பீரியட் யூ டோன்ட் நீட் தெர்மாமீட்டர் எனிதிங். நீங்கள் பக்கத்தில் வருவீங்க, கையை வச்சு தொட்டு பார்ப்பீங்க, அதிலே தெரிஞ்சு போயிடும். ஸ்மெல்லையும் அந்த வேவ்லையுமே தெரிஞ்சு போயிடும். அது அனுபவத்தில் வர்றது. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து 8ஆம் தேதி நைட்டு போட்டுருங்க. 24 மணி நேரத்தில் டெய்லி விட வேண்டும். செக் பண்ணி பார்த்துட்டு அதை எப்படி செக் பண்ணுறது, ஓகே அதை கேட்டதுனால சொல்லிட்டேன். தண்ணி விடணுமா வேண்டாமான்னு பார்க்கறதுக்கு என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் போட்டது, அதுக்கப்புறம் போடவே இல்லை. இப்படி எடுத்து கையில வச்சுக்கணும், இப்படி அமுக்கணும். சரியா? ஒரே ஒரு செட் வந்ததுன்னா கரெக்ட். இந்த மாதிரி வந்ததுன்னா இது ஒரு 70-80% தண்ணி இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது.
இதுவே வந்து இப்ப டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, இது என்ன ஆகுதுன்னா கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் இங்க வந்து கண்டென்ஸ் ஆகி இங்க ஜாஸ்தி இருக்கு. இதே கீழே போக போக கரெக்டா இருக்கும். ஓ, கீழே தண்ணி அதிகமா இருக்காது. ஆஹா, மேல வந்து திருப்பி கண்டென்ஸ் ஆகி நேச்சுரலா கீழே தான் தண்ணி வலிக்கும். இது வேப்பர் ஆயிடும். எவாபரேஷன்ல அப்ப தண்ணி இல்லாம டிராப் ஆகுதுன்னா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டிராப் இருந்தா ஐடியல். அதுக்கு டிராப்பே வரலைன்னா தண்ணி வரும். தண்ணி எப்படி சுத்தி அது நம்ம பண்ணுவோம். அடுத்து ஒரு நம்மளே ஃபைல் போடுவோம். அப்ப எப்படி பண்றதுன்னு காமிச்சோம். சரி, சோ இதுதான் இதுல வர்ற பேசிக் ஐடியா. இப்ப இதை கழட்டிட்டு இதை திருப்பி இது என்னன்னா, ஓகே, இன்னொன்னு பேராமீட்டர் வந்து 3 அடி 3 அடி 3 அடி இந்த கணக்கு இருக்கணும். அப்பதான் வந்து கரெக்டா சூடாகும். அதை விட கம்மியா இருந்தா சூடு ஆகிறது இல்லை. இது வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுது. ஸோ 3 3 3 இதுதான் வந்து பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன். ஆனா இப்ப மேல தண்ணி அப்படி ஜாஸ்தியா இருக்குல்லண்ணா, அதுக்கு நம்ம வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா இல்ல? ஒண்ணு இப்போ எடுத்து பார்க்கலாம். ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தண்ணி ஜாஸ்தியா இருந்ததுன்னா இட்ஸ் ப்ராப்ளம். அப்ப என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் தண்ணி ஊத்துறது கம்மி பண்ணணும். கம்மி கொஞ்சம் ஜாஸ்தி வரலாங்கய்யா. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அதாவது மினிமம் ரெக்குவயர்மெண்ட் நான் சொல்றேன். நம்ம வந்து இது 4 அடி ஃபர்ஸ்ட் வந்து 4 அடி போட்டோம். அதுக்கப்புறம் 3 அடி ஆகிடும். ஹேண்டில் பண்றது ஈஸிங்க. ஏன்னா இதுல ஏறி நின்று உள்ள பாக்குறதெல்லாம் கஷ்டம். இது முதல்ல பண்ணது பண்ணி பிரச்சனை பார்த்ததுக்கு அப்புறம் சரி சின்னது பண்ணிக்கலாம்னு சின்னது. ஆமா, வெல்டட். இது எதுக்காக போடுறோம்னா, ஒண்ணு ஹோல்டு பண்றதுக்கு, ரெண்டாவது வேற ஏதாவது வராம எலி எல்லாம் வராம ஏரேஷன் ஒண்ணு சப்போர்ட், மூணாவது அந்த பெரிய இந்த எலி பெருச்சாலி எல்லாம் உள்ள வராது. அப்புறம் அதே மாதிரி இதெல்லாம் கீழே விழுகாம இருக்கிறதுக்கு எஸ்எஸ் மெஷ், அது கீழ இருந்து காத்தோட்டம் வர்றதுக்கு இந்த பேனல் நிழலான இடத்துல. ஓகேங்களா? வாரத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் இது போட்டுருவோம், கொசுவலை போட்டுருவோம். அதாவது வெய்ய காலத்துல வெறும் கொசுவலை போட்டா போதும். ரொம்ப குளிர் காலம் வருதுல்ல, அதாவது நவம்பர் டிசம்பர் காலத்துல அதுல வந்து தார்பாய் மாதிரி போட்டு இந்த சூட மெயின்டைன் பண்ணும். ஆனா இது ஒரு டைம் என்ட்ரி தான், ஒரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமா லேயர் லேயரா ஃபில் பண்ணிட்டு வர முடியாதா? ஆஹா, இது வந்து ஒன் டைம். அது வேற, அது வந்து அக்கா காமிப்பாங்க அது எப்படி பண்றது. இது வந்து ட்ரை மெட்டீரியல் மட்டும் கட் பண்ணி பிரவுன்ஸ் அண்ட் கிரீன்ஸ் அது ரேஷியோ இருக்கு, தட் we will discuss. சோ இதான் ஸ்ட்ரக்சர் வந்து கீழ இருந்து காத்து வரணும். அப்புறம் இந்த கீழ இருந்து ஏதாவது எலிகள் எல்லாம் வரக்கூடாது, சப்போர்ட்டும் இருக்கணும். அதுக்கு அந்த எஸ்எஸ் மெஷ். பேலட்டுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது போட்டுக்கலாம், குச்சி வச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து இதுவா இருக்கும். சுத்தி வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி வலை இருந்தா சப்போர்ட் சிஸ்டம் ஹெல்ப். ஓகே, ஸோ அதான் பேசிக்ஸ். ஸோ இதுல இருந்து மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன, 3 feet, அப்புறம் ஏரேஷன், அப்புறம் அனிமல்ஸ்ல இருந்து வராம இருக்கணும். ஓப்பன்ல வச்சோம்னா கொசு ஹவுஸ்ல எல்லாம் முட்டை வச்சுட்டு போயிடும். அதனால ஏரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு கொசு வலை இதுல போட்டாலும் சரி. எஸ்எஸ் வில் பி ஐடியல். இதுனா ரொம்ப பத்திரமா பண்ணணும். அதனால இந்த டேப் எல்லாம் ஊட்டி இப்போதைக்கு பண்ணிருக்கோம். அடுத்த லெவல்ல எஸ்எஸ் மெஷ் மாதிரி ஒன்று போட்டாச்சுன்னா ஸ்ட்ராங். ஆமா, எதுல மூங்கில்ல கோன் வச்சுக்கலாம். மூங்கில பயன்படுத்திக்கலாம். நம்ம கிட்ட மூங்கில் இருக்கணும், அது வேலை செய்ய தெரியணும், இல்ல காசு கொடுத்து வாங்கணும். லைஃப் கம்மியா இருக்கு, 4-5 தடவை பண்ணலாம். பட் நான் இது போன் யோசிக்கிறேன், பாப்போம் இருப்பாங்க என்னன்னு பாப்போம். பழக்கம் நானே வந்து ஃபர்ஸ்ட் அரண்டியில அது 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மானிட்டர் பண்ணிட்டு அப்படிதான் வந்து இந்த ப்ராசஸ் ஃபைன் டியூன் பண்ண முடியும். அதாவது 24 hours 15 days வந்து எவ்ரி 4 hours 24 hours போய் செக் பண்ணி அப்புறம் 21 days max. How many days? 15 days. 21 days.
அதாவது 21ல வந்து டீகம்போஸ் ஆயிடும், அப்படியே வந்து கொடுக்கலாம். பட் நம்மளுக்கு அதுல வந்து ஃபங்கை வேணும் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, அதை மெச்சூர் ஆகும். அதுக்கு வந்து 60 days 70 days. அதனால இருந்தா பங்கை வந்துச்சுன்னா நல்லதா? ஆமாங்க. அதாவது 21 days வந்து கொடுக்கலாம். சோ இதை என்ன பண்றோம்னா 3 லேயரா பிரிக்கிறோம், டாப்பு, மிடில், பாட்டம். இப்போ வந்து நம்ம டாப் லேயர்லாம் சூடாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மொத்தமா 2 தடவை திருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம், நடுவில் பூரா சூடாகி உள்ள இருக்கிற அந்த களைச்செடி எல்லாம் போயிடுச்சு, பேத்தஜன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்றோம், இதை எடுத்து தனியா வச்சுக்கிறோம், நடுவில் இருக்கிறது தனியா வச்சுக்கிறோம், கீழே இருக்கிறது தனியா வச்சுக்கிறோம். ஓகே, அப்புறம் ஒவ்வொன்றா ரீஃபில் பண்ணும். மேல இருக்கிறது நடுவில் போயிடும், நடுவில் இருக்கிறது கீழே போயிடும், கீழே இருக்கிறது மேலே. சரி, வைக்கலாம் மேடம். இந்த ப்ராசஸ் இருக்கே இந்த பக்கம் இருந்து எடுத்துக்கலாம். நீங்க வேலை வச்சு பாத்தீங்கன்னா உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சூடு வரும். அப்ப இதெல்லாம் வச்சிருக்க. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கணும். நல்ல சூடாகிற வரைக்கும் உங்க கை ஃபாரஸ்ட்ல எப்படி மேக்கப் ஆகுது? எப்படி அது 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 பேலன்ஸ் ஆகுது? ஃபாரஸ்ட்ல வந்து உங்களுக்கு பச்சைங்கிற கான்செப்டே கிடையாது, எல்லாமே காஞ்சிருக்காங்க, அதனால சூடாக வைக்கிறது. அது மட்டும் இல்ல, சரி, ஏன் சூடாகுது அதை இப்ப பேசிடுவோம் கேட்டதுனால. சரி, இவ்வளவு சூடு வர்றது யாருக்காகும்? கார்பன் டை ஆக்சைடு. Exothermic reactions happening over there. Who is caused right now? ஸோ இதுல வந்து பாக்டீரியாங்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஸோ பாக்டீரியா வந்து இந்த கிரீன்ஸ் சொல்றாங்க, இந்த பசுமையா என்னென்ன சுகர், அதையும் நல்லா சாப்பிடும். ஸோ பாக்டீரியாவோட இது என்னன்னா ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் டபுள் ஆகும். 1 இருக்கிறது 2 ஆகும், 2 இருக்கிறது 4 ஆகும். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ்ல ஸோ இந்த பாக்டீரியல் growth தான் வந்து சூடு கொடுக்குறது. சரி, இப்ப வந்து அந்த பச்சை ஜாஸ்தியா போட்டதுனால சூடாச்சுன்னு சொன்னேன். இப்ப இது இருக்குல்ல ப்ரௌன் கலர், இது ட்ரையா இருக்கிறத நான் போட்டேன்னா சூடே ஆகுது. ஏன்னா பாக்டீரியா அதை சாப்பிட முடியாது, அதை சாப்பிடுறவங்க வந்து ஃபங்கை தான். Okay, the dry one only the fungi will eat and the green was the bacteria. So another mixture of both. Yes. Okay, இப்ப வர ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பாக்டீரியல் ஹீட் ஜெனரேஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கம்போஸ்ட்ல அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே பாக்டீரியா வளர்ந்து பேத்தஜன்ஸ் எல்லாம் அழிச்சுட்டு அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டவுன் ஆனோம்னா அந்த பேத்தஜன்ஸ் எல்லாம் போயிடுச்சு, நல்லா இருக்கிறோம். சரி, ஓவர் பீரியட் ஏன் டெம்பரேச்சர் கம்மியாகும் 21 நாள்? இது அடுத்த கேள்வி. They have to break down. Yeah, they have consumed already. இது ஒரு பாராமீட்டர். ரெண்டாவது வந்து there is some diversity which is there. Predator prey concept. இப்போ எப்படி வந்து லேண்ட் மேல இப்போ வந்து என்ன ஃபாக்ஸ் இருந்தா மயில் இருக்காதோ அது மாதிரி இதுல வந்து ஒரு நுண்ணுயிரை இன்னொன்று சாப்பிடும். ஸோ அதுல பேலன்ஸ் ஆகும். ஸோ ஒரு கம்போஸ்ட் நடந்து முடியுது அப்படின்னா என்னன்னா கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ, இதுல கார்பன் ஜாஸ்தி, பசுமைனா நைட்ரஜன் ஜாஸ்தி. சிஎன் ரேஷியோ 30:1 இருந்தால் அங்க வந்து எல்லா நுண்ணுயிர்களோட growth, டெப்த் எல்லாமே ஈவனா இருக்கும். அதனால டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும். அதனாலதான் எது பண்ண கம்போஸ்ட் ஆக்கி காட்டலாம். ஸோ 30:1 இருந்தா டெம்பரேச்சர் ஷூட் ஆகாது, ரூம் டெம்பரேச்சர்லயே இருக்கும். இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் மேக்கிங் கம்போஸ்ட். ஸோ இப்போ ஹார்ட் கம்போஸ்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். ஒன்று பேக்கேஜ் இருக்காது, கலையை மறுபடியும் திருப்பி காட்டுக்குள்ள போகணும். அதனால தான் சாணி போட்டா என்ன ஆகுது, ஆட்டா முழுக்கை நேட்டா உள்ள போட்டா என்ன ஆகுது, இல்லை நல்லா சாப்பிட்டு முழு சரியா வளரும். இதுல போட்டு எடுத்தான்னா கலர் வராது.
ரெண்டாவது What the goat and the cattle have eaten, all those seeds will go there. Yeah. So the Direct ஆ water. இதுல போட்டீங்கன்னா அதெல்லாம் போய் முளைக்காது. ஸோ ஃபியூச்சர் வீடு So வராது. இதுல no usage of dung at all. இதுல கங்கு இருக்கு. இதுக்காக என்னது நுண்ணுயிருக்காக இது போட்டேன் ஆட்டாம்புழு. அதுல இருக்கிற இது போயிடும். ஆமா அதுக்கு வரையும் எல்லாம் போயிடும். In English, ஆமா ஜெமினேஷன் பவர் தான் போயிடும். இல்ல இது நல்ல சிஸ்டம். பார்க்கிங் கண்ட்ரோல் பண்ணா பேச முடியாது வெளியே போட்டு அழகா பண்ணாங்கன்னா எவ்வளவு பார்க்கிங் இருந்தா வச்சுக்கலாமே. அப்புறம் நுண்ணுயிரோட பேலன்ஸ், அப்புறம் ஹியூமஸ். இந்த ஹியூமிக் ஆசிட் ஒன்று வாங்கி போடுறோம் இல்லையா, இது பண்ணோம்னா அது வாங்க வேண்டாம். so இதுல போய் பண்ணிடுவாங்க. ஆமா இது டைரக்டாவே இது என்ன பண்றீங்கன்னா இப்படியே டைரக்டா மண்ணுல போட்டு கலந்துடலாம். இல்ல அப்படின்னா இதை எடுத்து தண்ணியில போட்டு கலக்கி ஒரு தண்ணி வரும்ல, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணும். ஸோ அதுல உங்களுக்கு ஹியூமஸும் வரும், நுண்ணுயிர்களும் வரும். அது மேல போட்டு வச்சு போட்டுக்கலாம். சாரி மல்டி So these are the benefits. Okay. எடுத்துட்டு அதை மறுபடியும் யூஸ் பண்ணி ட்ரைமெண்ட் ஆயிடும். பின்னாடி அப்படியே ஆட்டுப்பூரை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்றீங்களா? அது போடணும்னு அவசியம் இல்லை, நான் போட்டுருக்கேன். அது எதுக்குன்னா நுண்ணுயிர் இருக்குல்ல, டைவர்சிட்டி. சரி கேட்டதுனால அதுவும் சொல்லிடுறேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா நம்ம வந்து இந்த ஆப்சர்வேஷனுக்காக நான் சொல்றேன். சில பேர் சாணி நல்லதுங்கிறாங்க, சில பேர் ஆடு நல்லதுங்கிறாங்க. பயோடைவர்சிட்டினா மானோட சொல்றாங்க. சோ இதுல வந்து எது போட்டா நல்லது அப்படின்னு ஒரு லாஜிக் பாத்தீங்கன்னா அப்ப நம்ம யோசிக்கணும். மாடு இறையெல்லாம் திங்குதுன்னு பாத்தீங்கன்னா மூஞ்சி கீழே போட்டு இந்த ஹைட்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க. அப்ப களச்செடி மாதிரி இருக்கிறது எல்லாம் தான் சாப்பிட்டு அந்த நுண்ணுயிர் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆடு இதெல்லாம் சாப்பிடுது, கீழே இருக்கிறது சாப்பிடாது, காலை எடுத்து சாப்பிடும். ஸோ இட் மீன்ஸ் ஒரு 3-4 அடிக்கு மேல கொடி கிடி என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் சாப்பிட்டு கொடுக்குது. ஸோ அதோட வீரியம் வேறமா இருக்கும். அப்ப நான் வந்து காய்கறி எல்லாம் வளர்த்தணும்னா என்ன பண்ணும்? ஆட்டு வளர்ப்போம், கீரை வளர்த்தணும்னா என்ன பண்ணும்? மாட்டு வளர்ப்போம், அவ்வளவுதான். சோ இது தெரிஞ்சதுன்னா நீங்க வெறும் ஜீவாமிரதத்தை வச்சு கீரை வளர்த்து, நீங்க காய்கறி வளர்த்தணும்னா பெட்டர் யூ கோ ஃபார் ஆட்டு வரும். இதான் லாஜிக். இதே காட்டுக்குள்ள போய் மான் என்ன சாப்பிடுறது நல்லா பாத்தீங்கன்னா அதான். சோ இதுதான் இப்ப லாஜிக். சோ இந்த மாதிரி யானை வந்து மரத்தெல்லாம் சாப்பிடுவாங்க. இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் அப்சர்வ் பண்ணி ஏன் வந்து நம்ம பெரியவங்க வந்து ஒவ்வொன்றும் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி இந்த சாணி போடுறதோட ஹைட் இருக்கு இல்லையா, மாட்டு சாணம் லொக்கத்துக்கு விழுந்தது ஒரு 1 இன்ச் ஹைட் இருக்கும். ஸோ சன்லைட் வந்து அதை மேனேஜ் பண்ணலாம். ஓகே, அந்த ஹைட் வரைக்கும் நீங்க சாணி வைக்கலாம். ஆட்டை புழுக்க சன்லைட்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனாலதான் அந்த புழுக்கையா இருக்கும். சரியா? இதே மாதிரி கோழி எறும் அந்த குட்டியில அவ்வளவு சூடாயிடும். அதோட ஹைட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், அதுலயே எக்ஸசிவ் ஹீட் வரும். அதனாலதான் கோழி எருவு நம்ம இதுல போடுறோம். கோழி எருவு இருந்துன்னா போடலாம், எக்ஸசிவ் சூடு வரும். ஆனா இப்ப நம்ம கோழி எருவு ரெக்கமெண்ட் பண்ணல, ஏன்னா நிறைய கெமிக்கல் அதேதாங்க. அதனால அது நம்ம நாட்டு கோழி முறை இதுல போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து இங்க என்ன பண்ணுவோம்னா 10% இந்த ஹை நைட்ரஜன்ங்கிற இலை போடுவோம். இந்த கிளிரிசீடியா கோழி எருவு இருந்ததுன்னா 4 பக்கெட் பதிலாக ஒரே பக்கெட் போட்டோம். அதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது இதெல்லாம் மண்டையில எறியும். இப்போதைக்கு எல்லாம் டெர்மினாலஜி சொல்றேன், ஓ இப்படி எல்லாமான்னு கேட்டுக்கோங்க. அடுத்து போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு இது வந்து நடுவுல இருந்தது, இது மேல இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்து இங்க போட்டோம், ரெண்டாவது தூக்கி அங்க போட்டுட்டோம், கீழே இருந்ததெல்லாம் எடுத்து இங்க தனியா வச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ மறுபடியும் திருப்பி ரீபேக் பண்ணணும் இதைய. ஸோ என்ன சீக்வன்ஸில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யாரோ ஒருத்தர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், எது முதல்ல போடுவோம்? இது நடுவில் இருந்தது, எது ரொம்ப சூடாக இருந்தது? நடுவில் இருந்தது. மேலே இருந்தது, அது நடுவில் இருந்தது. ஸோ அப்போ அதை முதல்ல போட்டுடுறோம். அதுக்கு அடுத்தது எதை போடுறது? மேலே இருந்தது போடுறதா, கீழே இருந்தது போடுறதா? சரி, எதை போடலாம் லாஜிக்கலாம்? கீழே இருக்கிறத போடுறதா, மேலே இருக்கிறத போடுறதா? நடுவுல ஹீட் ஜென்ரேட் ஆச்சு, அது தனியா வச்சிட்டோம். இப்ப நடுவுல ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா அந்த சூடு மேல போகுமா கீழே போகுமா? அப்ப மேல இருக்கிறது கம்பேரிட்டிவ்லி சூடு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் வெந்து இருக்கும், அதனால அது ரெண்டாவதா போட்டுறோம். கீழே இருக்கிறதுக்கு மேல போட்டுறோம்.
ஸோ அப்போ ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரீ ஹீட் ஆகிடும். ஸோ அந்த ப்ரீ ஹீட்டிங் தான் கான்செப்ட். ஸோ நடுவில் இருக்கிறது நல்லா சூடாகுது, மேலே இருக்கிறது கீழே இருக்கிற சூடு அந்த வேப்பர்னால மேலே வந்து சூடாக இருக்கிறதுனால அதை எடுத்து நடுவில் போட்டுடுறோம். அப்புறம் கீழே இருக்கிறது மேலே வந்துச்சு, ஸோ அதை தூக்கி நடுவில். ஸோ 2 டர்ன், முதல் தடவை சென்ட்ரு, 2வது தடவை மேலே இருக்கிறது நடுவில் போயிடுச்சு, 3வது தடவை கீழே இருக்கிறது போயிடுச்சு. அவ்வளோ, அப்படியே அடிக்கிற மாதிரி. அவ்வளோதான். சரியா? ஓகே. இப்போ இதில் அந்த கீழே பாட்டம் இருக்கிறது இன்னும் வேகாம இருக்குமா? அதாவது இதுதானே கீழே போடுறோம், இது ஆல்ரெடி வெந்து முடிஞ்சிருச்சு, சரி. இனி மெச்சூர் தான் ஆகணும். சரி, அது 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 ஆல்ரெடி வெந்து முடிஞ்சிருச்சு, அது அடியில் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. மேலே இருந்ததை தூக்கி நடுவில் போட்டுறோம். ஸோ அடுத்த தடவை பண்ணும்போது நடுவில் இருக்கிறது சரியாகும். நம்ம கன்சர்ன் என்னன்னா இந்த வேகத்தை வேக வைக்கணும், இவ்வளவுதான். அது நுண்ணுயிரை வச்சு வேக வைக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் ஏன் வந்து பச்சையா இருக்கிற எந்த ஒரு செடியவோ உரத்தையோ செடிக்கிட்ட போட வேண்டாம்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சு போச்சா? வெறும் பச்சையை மட்டும் போட்டா இமேஜின் திஸ் கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், ரூட்டு மைக்ரோப் எதுவுமே தாங்க முடியாது. அதனாலதான் மக்கிய தொழு உரம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலர வச்சு ட்ரை மேட்டர்